நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க சார் பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு இன்னும் நல்லா தெரியுமா. அவரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேம்மா, அதுக்கப்புறம் நான் நிம்மதியாவே இருப்பேன். இல்லனா செந்தமிழ் அரசி சொன்னதை போட்டு குழப்பிப்பேன், மைண்ட் அங்கேயே ஓடிட்டு இருக்குமா. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுமா ப்ளீஸ். இல்லம்மா, நான் உங்க கூட வரேன். சரி செல்வி, நீயே வா. சொல்லு சரோஜினி. என்ன சரோஜினி? இப்பயாவது உண்மையை பேசுவீங்களா? நான் என்னைக்கு போய் பேசினேன்? நீங்க பேசினதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனா உண்மைன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். சரோஜினி, நானும் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப செந்தமிழ் அரசி சொன்னது பொய்யா? அரசி என்ன சொன்னா? இந்த பாருங்க, உங்களுக்கு என் உயிர் வேணும்னா சொல்லிடுங்க, நானே போயிடுறேன். என்ன கொலை பண்ணிட்டு நீங்க கொலைகாரன்ற பேர் வாங்க வேண்டாம். கொலையா? என்ன சரோஜினி இப்படி பேசுற? நான் எதுக்கு உன்னை கொலை பண்ணணும்? எதுக்கு நீ என்ன கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? அம்மா, என்ன பேச விடுமா செல்வி. செல்வி, அவ பேசட்டும். நல்ல தம்பி எனக்கு ஃபோன் பண்ணான், செல்வியை கடத்தி வச்சிருக்கேன், நீங்க வரலன்னா அவளை கொன்னுடுவேன்னு சொன்னான். நான் போனேன், அங்க செல்வியும் இல்ல, நல்ல தம்பியும் இல்ல, அவன் செல்வியை கடத்தவும் இல்ல. 3 ரவுடிங்க இருந்தாங்க, என்ன கொலை பண்றதுக்கு இருந்தாங்க. அப்ப ஃபோன் பண்ணது யாரு? அந்த ரவுடிங்க யாரு? சரோஜினி, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நல்ல தம்பி ஆளுங்கன்னு சொன்னானீங்க. நல்ல தம்பி ஆளுங்கன்னு அவங்களே சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்ன யாருன்னு என்ன கேக்குற? அப்படி சொல்ல சொன்னது யாரு? மா, சார் உள்ள இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? உள்ள இருந்தா எதையுமே செய்ய முடியாதானே. உன்னை கடத்திட்டேன்னு எதுக்கு என்கிட்ட போய் சொல்லி வர சொல்லணும்? எனக்கு எதிரி யாருமே கிடையாதே. சரோஜினி, அப்போ நான் உனக்கு எதிரியா? வேண்டாங்க, ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறதை விட்டுட்டு மறுபடி பாவம் பண்ணாதீங்க. சரோஜினி, நீ பேச பேச எனக்கு கோவமே வரலமா. ஏன்னா நீ பேசல, அரசி உன்னை பேச வச்சிருக்கா. செல்வி, அரசி என்கிட்ட வந்து பேசி பார்த்தா, எதுவுமே நடக்கல. அதான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா மனசை மாத்திருக்கா. அரசி வந்து உன் ஒய்ஃபோட உயிருக்கு ஆபத்து, உங்களை பெயில அனுப்புறேன், உங்க ஒய்ஃபுக்கு பாதுகாப்பா அவ பக்கத்துல இருன்னு சொல்றா. என் ஒய்ஃபுக்கு ஆபத்துன்னு என்கிட்ட அம்மா வந்து சொல்லணும்? என்ன உள்ள தூக்கி போடணும்னு வெறியோட அழிஞ்சவ வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்னா அதுக்கு என்ன செல்வி காரணம்? நான் வெளியே இருக்கணும், அந்த சமயத்தில் உங்க அம்மாக்கு ஏதாவது ஒன்று ஆகணும், அந்த பழியை தூக்கி என் மேல போடணும். இதுதான் அரசியோட பிளான்.
எதுக்காகம்மா இதெல்லாம் பண்றா? உண்மை தெரிஞ்சு போச்சு. நான் வெளியே வந்துருவேன்ற பயம். அதுக்காக தான்மா இதெல்லாம் பண்றா. செல்வி, எல்லா தப்பும் உன்னாலதான். நீ சரோஜினி மேல பாசம் வச்சது அரசிக்கு பிடிக்கல. இப்ப சரோஜினி வந்து உன் வீட்டுல இருக்கிறது அவளால தாங்கிக்க முடியல. பெத்த அம்மா என்ன விட்டுட்டு உன் பொண்டாட்டிய கொண்டு போய் அம்மான்னு உட்கார வச்சிருக்கால, பாக்குறேன்னு சவால் விடுறாமா? உங்க யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொல்றான். சஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் காக்கி சட்டை போட்டதே அதுக்காக தான் சொல்றான். சரோஜினியை உனக்கு எதிராக திருப்புறேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்றா. சரோஜினி களிமண்ணு, அவ மனசை மாத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் போனா. ஏன் சரோஜினி என்ன நேசிக்கிறத விட உண்மையை நேசிக்கிறவ. நீ சொல்றத அவ நம்ப மாட்டா, அவ மனசை மாத்த முடியாதுன்னு சொன்ன. நான் சொன்னது பொய்யா போச்சு. சொன்ன மாதிரியே சரோஜினி மனசை அவ மாத்திட்டா. சரோஜினி இனிமே என்ன நம்பாத, அந்த அரசியை நம்பு. அவளையே நம்பு. டிஜிபி வைஃப் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு கோர்ட்ல சொல்லு. அந்த கொலையை நீ பார்த்தேன்னு சொல்லு. எனக்கு தூக்க கிடைக்கட்டும், நான் தொங்கி சாகுறேன். அது உன்னால செத்ததா இருக்கட்டும். சார் சார் என்ன சார் இது? அவங்க தான் மனசு குழம்பி போய் வந்து பேசுறாங்க, நீங்களும் இப்படி பேசுறீங்களே? செல்வி, நான் ஏன் உள்ள இருக்கேன்? இவளால தானே, இவளுக்காக தானே நான் உள்ள இருக்கேன். இவ்வளவு சந்தேகப்பட்ட பிறகு நான் ஏன் உயிரோட இருக்கணும்? சார், அம்மா உங்க மேல சந்தேகப்படல சார். மனசுலயே வச்சுக்கிட்டு வேதனைப்படுறதை விட இறக்கி வச்சுட்டு அமைதியா இருக்கலாங்கிறதுக்காக தான் வந்தாங்க. அதனாலதான் உங்களை பார்க்க வந்தாங்க. செல்வி, அவ இறக்கி வச்சுட்டு அமைதி ஆயிடுவா. ஏன் அமைதி போயிடுச்சுல? சார், வெளிப்படையா கேக்குறது எந்த தப்பும் இல்லையே. செல்வி, அவ என்ன நம்பி கேட்டிருந்தா பரவாயில்ல, என்ன வேணாலும் கேட்கலாம். அவ என்ன நம்பி கேட்கலையே. சரோஜினி போ, டிஜிபி வைஃபை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லு. நிக்காத, போ. சார், உங்களுக்குள்ள இப்படி பிரச்சனை வரதுக்கு நான் தான் சார் காரணம். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் நீங்க உள்ள இருக்கீங்க. அம்மா உங்களை சந்தேகப்படுறாங்க. செல்வி, உன் மேல எந்த தப்பு இல்ல. என் மேல உள்ள பாசத்தினால தானே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த. ஆனா ஏன் கண்ணு முன்னாடி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லையம்மா? உங்க சந்தோஷம் கெட்டு போறதுக்கு நான் தானம்மா காரணம். சரோஜினி, பாத்தியா? நீயும் சந்தோஷமா இல்ல, நானும் சந்தோஷமா இல்ல, செல்வியும் சந்தோஷமா இல்ல. இப்படி ஆகணும் தான் அரசி ஆசைப்பட்டா. செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். எனக்கு மட்டும் தண்டனை கொடுத்தா பத்தாதுன்னு என் மனைவிக்கும் மகளுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா. கொடுத்துட்டா, செஞ்சிட்டா. நீ சொல்லு செல்வி, நான் செத்தாதான் சரோஜினி நம்புவானா? நான் செத்துறேன், நான் செத்துறேன். என்னங்க இது? என்ன என்னெல்லாம் பேசுறீங்க? நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீ என்ன கேட்கல? செந்தமிழ் அரசி சொன்னதுதான் நான் கேட்டேன். நீங்க தானே சொன்னீங்க ஓப்பனா இருக்கணும்னு சொல்லிட்டு. சார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் அம்மா செந்தமிழரசி நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எனக்கு மட்டும் அவர் மேல நம்பிக்கை இல்லையாமா? ஏங்க, தயவு செய்து கண் கலங்காதீங்க. சரோஜினி, நீ போயிரு சரோஜினி. சார், போ. சார், சார், ஏன் சார் இப்படி பேசுறீங்க? உங்க மேல அம்மா நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நீங்க? இல்ல செல்வி, இப்ப இவ இப்படி சொல்லுவா, மறுபடியும் வந்து நிப்பா, என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவா. இல்லைங்க, இல்ல இல்ல, இனிமே உங்க மேல நான் சந்தேகப்பட மாட்டேங்க. தயவு செய்து கண் கலங்காதீங்க ப்ளீஸ். செல்வி ப்ளீஸ், அம்மா கூட்டிட்டு போ. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நான் பிரேக் டவுன் ஆயிடுவேன். ஐயோ ஐயோ, இது பாருங்க, இனிமே உங்க முன்னாடி நான் எதுக்குமே வந்து நிக்க மாட்டேங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க கண் கலங்காதீங்க ப்ளீஸ். செல்வி செல்வி செல்வி, அவர்கிட்ட சொல்லுமா. சார், அம்மா தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, ஏன் சார் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சரி செல்வி, நீ சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். ஓகே.
சரோஜினி என்னங்க பத்திரமா இரு. கூட்டிட்டு போ செல்வி. ஓகே சார். நீங்க ஒருத்தர் பாத்துக்கங்க. கூட்டிட்டு போ செல்வி. ஓகே சார். வாங்க போலாம். செல்வி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப நிம்மதியா இருக்கேன் செல்வி. உங்க சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லிருக்காரு, சரோஜினி நீ நான் ஓபனா பேசாதனாலதான் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு. அதான் இன்னைக்கு போய் தெளிவா பேசிடலான்னு பேசிட்டேன். அஃப்கோர்ஸ் நான் கேட்டப்போ அவர் மனசு துடிச்சுதான் போச்சு, எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இப்ப பாரு, ஓபனா கேட்டதுல அவரும் கிளியர் ஆயிட்டார், நானும் கிளியர் ஆயிட்டேன். உங்க சார் நல்லபடியா வரணும்மா, விடுதலையாகி வரணும், எங்க பழைய வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கணும். எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நீ இப்படி வீட்டுக்கு வருவ, பசங்க எல்லாம் போவாங்க வெளியில, கலா வந்துட்டு இருப்பா, நான் அப்படி பேஷண்ட் பார்க்க போவேன், சாரு ஆபீஸ் கிளம்புவாரு, திரும்பி வரும். அது வரைக்கும் நான் உயிரோட இருந்தா நல்லா இருக்கும். என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க என் கூட இருப்பீங்க, என் அம்மா என் கூட இருப்பாங்க, நீங்க எப்போ என் கூட இருப்பீங்க. அம்மா, அம்மா என்னம்மா, என்னாச்சுமா? என்னம்மா, என்னம்மாச்சு? கொஞ்சம் கொஞ்சம் தலை சுத்துறதுமா. போய் யாராவது டாக்டர் பார்க்கலாமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், இப்போ ஒரு நிமிஷத்துல சரியாயிடுமா, சும்மா போய் உட்கார்ந்தா சரியாயிடும், நோ ப்ராப்ளம். இல்லம்மா, என்னமோ மாதிரி இருக்கீங்க, வாங்கம்மா ஒரு வாட்டி போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் வேண்டாம்மா, சிச்சி. உள்ள என்னமாச்சு உங்களுக்கு? உள்ள போலாமா? we'll go and have some juice, ஏதாவது சாப்பிடலாம், வாமா. அம்மா, அம்மா என்னமாச்சு? அம்மா, அம்மா, அம்மா என்னம்மா? அம்மா அம்மா என்னமாச்சு? அம்மா என்னம்மா? அம்மா, அம்மா, பாருங்கம்மா. அம்மா, 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 ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, காவேரி, அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா, சச்சின், இங்க வா சீக்கிரம். அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா இங்க பாருங்க. சச்சின். அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? அம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, போய் தண்ணி கொண்டா. அம்மா டாக்டர் போய் தண்ணி கொண்டா. அம்மா, 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 என்னம்மா இது? எப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. நீங்க முதல்ல வாங்க, போய் டாக்டர் பார்த்துட்டு வரலாம். ஐயே அதெல்லாம் வேணாம்மா, ஒண்ணும் வேணாம். என்னம்மா இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? அப்படியே டமான்னு பயக்க போட்டு விழுந்துட்டீங்க. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுங்களா? இல்லம்மா, முதல்ல டாக்டர் போய் பார்க்கலாம் ப்ளீஸ். செல்வி, ப்ளீஸ்மா. செல்வி, அது பிரஷர்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வந்திருக்குமா? அது நேத்திக்கு மருந்து கிருந்து ஏதாவது சாப்பிட விட்டுருப்பேன், அதுதான், வேற ஒண்ணு இல்ல. சிச்சி, நோ ப்ராப்ளம் கண்ணா, நோ ப்ராப்ளம். என்னம்மா இது? ஒரே ஒரு வாட்டி போய் செக் பண்ணிடலாமா? சரி சரி, டெஃபினட்டா செக் பண்ணலாம். ஐஸ்வர்யா கல்யாணம் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறமா இந்த பாரு நிச்சயமா செக் பண்ணிப்பேன். I'll definitely check it. கவலைப்படாத. எவ்வளவு பயந்துட்டேன் தெரியல. இல்ல இல்ல, I'm all right. பாருடா, சரியா தானே இருக்கேன்? சரியா தான் இருக்கு பாட்டி. ஆமா சார், ஏதாவது விஷயம் இருக்கா? ஒன்றும் விஷயம் இல்லையா? வெளியில இருக்கிற நீங்க தான் விஷயத்த சொல்லணும். உங்களுக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன், அது நடந்ததா நடக்கலையான்னு நீங்க தான் சொல்லணும். நடக்கலாமாமா சார்? விழுந்துருச்சு,
சரோஜினி அத்தை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. நம்பூதிரி கொடுத்த மருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு. அவ ஒரு தடவை விழுந்தா பத்தாது ஜிஜே, விழுந்துட்டே இருக்கணும். நான் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அவங்க விழுந்துகிட்டே இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. எலி சாகிறது ஈஸி, புலி சாகணும். சரோஜினி அத்தையே நீங்க எலின்னு சொல்றீங்க, புலின்னு யார சொல்றீங்க? நல்ல தம்பி. மாமா சார், நீங்க அவனை ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவன் ஒன்னும் காட்டுல இருக்கிற புலி இல்ல, ரசத்துல கரைக்கிற புலி. அதை நான் கரைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அவனை கரைக்கிறதோட விடக்கூடாது ஜிஜே, அவன் ஆஸ்தியை கடல்ல கரைக்கணும். கரைச்சிடலாம் மாமா சார். எந்த கடல்ல கரைக்கணும்னு சொல்லுங்க. சென்னையிலையா, ராமேஸ்வரத்தையா, கன்னியாகுமரியிலையா, எங்க சொன்னாலும் கரைச்சிடுறேன். அதுக்கு முன்னால என்கிட்ட இருந்து அவங்க கிட்ட போன பிசினஸ் எல்லாம் மறுபடியும் என்கிட்டயே வரணும். நீங்க தான் உள்ள இருக்கீங்களே மாமா சார், உங்ககிட்ட எப்படி வரும்? உங்ககிட்ட வரணும் ஜிஜே. ஆமா மாமா, என்கிட்ட வரணும். என்கிட்ட வந்தா உங்ககிட்ட வந்த மாதிரி. நீங்க வெளியில வந்தோடனே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அவனை அரிசி கிட்ட காட்டி கொடுக்கணும். நல்ல தம்பியை அரிசி என்கவுண்டர்ல சுட்டு கொல்லணும். காட்டி கொடுத்துட்றேன் மாமா சார். ஆனா அவங்க நல்ல தம்பியை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளணும், நான் எப்படி அவங்க கிட்ட சொல்றது? சொன்னா கேட்பாங்களா அவங்க? ஜிஜே, குழந்தை மாதிரி பேசாதீங்க. நான் அவங்க முன்னாடி குழந்தை தானே மாமா சார். பச்சா பச்சா. நீங்க அமிதாப் பச்சா. நல்ல தம்பி அரிசி என்கவுண்டர்ல ஷூட் பண்றதுக்கு அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணணும். நான் பண்ணணும்னா அதை நீங்க சொல்லணும் மாமா சார். அதெல்லாம் விட ஒரு ஈஸி வழி இருக்கு, சொல்லட்டுமா? இப்போ அத்தை மேடம் துப்பாக்கியை வச்சுதான் நான் நல்ல தம்பியை சுட்டேன். அவன் தப்பிச்சிட்டான். அந்த புல்லட்டை வச்சுதான் இவ்வளவு நாள் என்ன மிரட்டிட்டு இருந்தான். இப்போ அந்த புல்லட்டை நான் வாங்கிட்டேன். இப்போ அதே துப்பாக்கியை வச்சு நான் அவனை சுட்டுட்டுமா? அத்தை மேடம் தான் சுட்டாங்கன்னு ஒரு செட்டப் பண்ணிடலாமா? தப்பு ஜிஜே. இப்போ அந்த துப்பாக்கி அரிசி கிட்ட இல்ல. அதுல சுட்டா எப்படி அரிசி சுட்டதா நினைப்பாங்க? ஐயோ, சாரி சாரி மாமா சார். சரோஜினியத்தை மயங்கி விழுந்த சந்தோஷத்துல நான் என்ன சொல்றேன்னே எனக்கு புரியல. ஏதோ உளறேன். எது பண்ணாலும் அரிசிக்கு சந்தேகம் வராத மாதிரி பண்ணணும். நல்ல தம்பியை நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்க. உங்க மேல அரிசிக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. சரி மாமா சார். மாமா சார், எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் டவுட் இருக்கு. என் யூகம் சரியா இருந்தா நல்ல தம்பியை நான் அடைச்சி வச்சிருக்கிறது அத்தை மேடத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சொல்லுங்க. ஒரு ஆள் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு மாமா சார். நான் சந்தேகப்படுறது சரியா இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். நம்ம பிளான் சக்சஸ் ஆகிற வரைக்கும் நல்ல தம்பி அரிசி கையில கிடைக்க கூடாது. மாமா சார், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். யானை பாயில போன கரும்பு வெளியே வராது. அதே மாதிரி ஜிஜே கிட்ட மாட்டின நல்ல தம்பி உயிரோட வெளியே போக முடியாது. வரேன். வணக்கம்மா. என்ன சிங்க பெருமாள், நல்ல தம்பிய சீச்சை கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டம்மா. குட். ஆமா, நல்ல தம்பி ரொம்ப கிளவராச்சே, எப்படி ஏமாந்தா? எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல சரிக்கிடுவானுங்கம்மா. ஆனா இவன் பெரிய விஷயத்துல சரிக்கிட்டான். வெளிநாட்டுக்காரன் 1000 கோடி ரூபாய் அட்வான்ஸ் தருவான்னு சொன்னேன். நீ சம்மதிக்கலன்னா சீச்சை கிட்ட போயிருவான்னு சொன்னேன். பணம் பகை ரெண்டை வச்சு அடிச்சேன், சுருண்டு விழுந்துட்டான். இப்ப நல்ல தம்பி எனக்கு எதிரி ஆயிட்டாமா. அதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்களா சிங்க பெருமாள்? அம்மா, நான் பிறந்ததுல இருந்து ஒரே ஒரு ஆளுக்கு தான் பயந்துருக்கேன். அது உங்களுக்கு தான். பயப்பட வச்சிட்டீங்கல்ல. அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்து சொன்ன விஷயம் இப்பவும் என் காதுல கேட்டுக்கிட்டு இருக்குல்ல. ஆனா நல்ல தம்பி ரொம்ப மோசமானவம்மா. அவங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். நான் இருக்கேன் சிங்க பெருமாள், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அம்மா, இன்னொரு விஷயம். நல்ல தம்பி மாதிரி சீச்சையும் கெட்டிக்காரன் தான். ஒருத்தன் மணல கயிறா திரிப்பான், இன்னொருத்தன் அந்த கயிறை கட்டி இமயமலையை இழுப்பான். என்ன, 2 பேருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கீங்களா? அது இல்லம்மா, நான் உங்க ஆளுன்னு சீச்சையை கண்டுபிடிச்சிருப்பான். அதனால இனிமே அடிக்கடி உங்களை நேரில் வந்து சந்திக்க முடியாது. ஃபோன் பண்றேன், SMS அனுப்புறேன், இல்லைன்னா இமெயில பேசுறேம்மா. அப்படியா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? கெட்டதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கும் போது நல்லதையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. அப்புறம் இன்னொரு விஷயம்மா, சீச்சையோட பிளான் என்னங்கிறதையும் சொல்லிடுறேம்மா. நல்ல தம்பியோட பிசினஸ் எல்லாம் அவன் பக்கம் இழுத்துக்கிட்டு
நல்ல தம்பி இருக்கிற இடத்த உங்களுக்கு தகவல் கொடுக்க போறான். நீங்க நல்ல தம்பி இருக்கிற இடத்த ரவுண்ட் அப் பண்ணுவீங்க. அப்போ சீச்சே நல்ல தம்பியை சுடுவான். சுட்டுட்டு போலீஸ் சுட்டதுனால நல்ல தம்பி செத்துட்டான்னு பிளேட்டை மாத்துவான். இதாமா அவன் பிளான். அம்மா, இது சீச்சேவோட பிளான் இல்ல. ஜெயில இருக்க மாமனும் வெளியே இருக்கிற மருமகனும் சேர்ந்து பண்ண பிளான். அதுதான் அவன் பிளான். அது நடக்க கூடாது சின்ன பெருமாள். நல்ல தம்பி சாக கூடாது. நீங்க அவனை ஜிஜே கிட்ட இருந்து காப்பாத்தி என்கிட்ட ஒப்படைக்கணும். இதை நான் இமெயில சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க நேர்லயே சொல்லிட்டீங்க. பண்றமா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். வர்றாமா? ஓகே. நல்ல தம்பி, துரை வந்திருக்கேன். இன்னைக்கு கௌபாய் கெட்டப்ல வந்திருக்கேன். உன்னை கடத்தி வச்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இந்த மாதிரி காஸ்டியூம் போடுறதுக்கு எனக்கு நிறைய செலவாகுது. அதுக்கெல்லாம் நீ தான் கொடுக்கணும். என்னடா இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கீங்க? தலை சுத்துது எனக்கு. இந்த புடிங்கடா. நல்ல தம்பி, நல்லா இருக்கியா? சாரி, உன்னை இந்த கேள்வி கேட்டுக்கூடாது. நீயும் நல்லா இல்ல, உன் நேரமும் நல்லா இல்ல. உன்னை எதுக்கு தெரியுமா இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன்? நல்லா காத்தோட்டமா இருக்கட்டும் தான். உனக்கு இல்ல, எனக்கு. இந்த கோடோன் எனக்கு ஒத்துக்கல, அலர்ஜி. ஏண்டா வித்தியாசமான இடத்துல கொண்டு வந்து வைங்கடானா உச்சத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அவருக்கு தலை சுத்துண்டா. நல்ல தம்பி, இப்போ சில விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா உன்னால எனக்கு கோடி கோடியா வரணும்ல. அதனால இப்ப நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். ஊனு கூட சொல்ல மாட்டியா? முடியலையா? ஓ, வயிறு இவ்வளவு உள்ள போகுது. பசிக்குதா? ஏண்டா இவருக்கு சாப்பாடு போடலையாடா? சாப்பிட மாட்டேங்கிறார் சார். ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? ஓ, இவங்க கொடுத்த சாப்பிட மாட்டீங்கல்ல? சரி நல்ல தம்பி, நல்ல மப்பும் மந்தாரமுமா கொத்தும் கொலையுமா 2 பொண்ணுங்களை வர சொல்றேன். அவங்க கொடுத்தா சாப்பிடுவீங்களா? நல்ல தம்பி, உங்க ஆளுங்க நீ எங்க எங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நான் என் செல்போன்ல அவங்களுக்கு ஃபோன் போட்டு தரேன். அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க, நான் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கேன், டைமண்ட்ஸோட திரும்பி வருவேன். அது வரைக்கும் ஜிஜே சொல்றத கேளுங்கன்னு நீங்க சொல்லணும். சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்கும் நான் ஃபோன் போட்டு தரேன். எல்லா நம்பரும் என்கிட்ட இருக்கு. ஜிஜே கிட்ட நான் சேர்ந்திருக்கேன். ஜிஜே தான் என்னோட பாஸ். இனிமே அவர்கிட்ட தான் நீங்க பிசினஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொல்லுவியா? முடியாது. என்ன சொல்ல முடியாதா? நல்ல தம்பி, சொல்லலைன்னா நான் உன்னை கொல்ல மாட்டேன். அந்த கையில நகம் இருக்குல்ல, அதை பிச்சை எடுப்பேன். இந்த கண்ணுக்குள்ள முழிய மட்டும் எடுப்பேன். இந்த காதுலேருந்து அந்த காதுக்கு குச்சியை விட்டு பார்ப்பேன். இதெல்லாம் டார்ச்சர். இப்போதைக்கு தோணுது, ஒவ்வொன்றா பண்ணி பார்ப்பேன் நீ எவ்வளவு துடிக்கிறேன்னு. உன்னை துடிக்க வச்சு சொல்ல வைப்பேன். அதெல்லாம் வேணுமா? அதுக்கு நீயே சொல்லிடலாம்ல. என்ன சொல்லணும்? ஒன்றும் இல்லை, ஜிஜே தான் என்னோட பாஸ், அவர்கிட்ட பிசினஸ் வச்சுக்குங்க, அவர் சொல்றத கேளுங்கன்னு சொல்லணும். அவ்வளவுதான். சொல்றியா? ஜிஜே, என்னை இங்கிருந்து தலைகீழ நீ தூக்கி போட்டாலும் சரி, நீ சொல்ற எதையும் நான் செய்ய மாட்டேன்.
சொல்ல மாட்டல்ல? சொல்ல வேண்டாம். ஆனா என்னால உன்ன மாதிரி பேச முடியும். கேட்டு பாக்குறியா? ஜிஜே தான் என் பாஸ். அவர் சொல்றத கேளுங்க. அவர்கிட்ட பிசினஸ் வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கா? ஆனா நான் அப்படி பேச மாட்டேன். ஏன்னா நான் ஜென்டில்மேன். நீயா சொன்னா உனக்கு நல்லது. சொல்லல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இப்ப நீ சொன்னியே என்ன டார்ச்சர் பண்ணுவேன்னு. அதெல்லாம் பண்ண. ஆனா கடைசியில் என்ன கொன்னுடு. உயிரோட மட்டும் என்ன வெளியே விட்ட நீ இருக்க மாட்ட. ஏய், அவ்வளவு திமிரா உனக்கு? ஏய், சாப்பாடு போடாமலே இவ்வளவு திமிரோட பேசுறானே. சாப்பாடு போட்டா என்னெல்லாம் பேசுவான். இவனுக்கு சாப்பாடு போடாதீங்கடா, தண்ணியும் கொடுக்காதீங்கடா. கையை கொடு. ஒருத்தன் கொடுத்தா போதும். உன்னை கொடுக்க சொன்னா? சாரி சார். அத கொடு. அவனை தூக்குங்கடா. பாவ நல்லது மினி. ஒரு விஷயம், யாரை வேணாலும் நம்பலாம், இந்த கையாட்டி பேசுறவன் மட்டும் நம்பவே கூடாது. யாரை பத்தி சொல்றேன்னு தெரியுதா? சீப்பே சிங்கப்பெருமாள். அவருக்கு நீ இருக்கிற இடம் தெரியக்கூடாது. அதனால உன்ன தாம்பரத்து பக்கத்தில் எங்கேயாவது வைக்கலாம். அங்கே கொண்டு போய் வச்சிருங்கடா. இவன் இருக்கிற இடம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க சார். இப்படி பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இவன் இடத்த ஷிஃப்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே? ஓகே சார். யூஸ்வலா சொல்வேனே அதே தான். இழுத்துட்டு போங்கடா. வணக்கம் சிச்சே. வெல்கம் வெல்கம் சிங்கப்பெருமாள். முன்னெல்லாம் வாங்கன்னு தமிழ்ல சொல்லுவீங்க, இப்ப வெல்கம்னு வெளிநாட்டுக்கார மாதிரி இங்கிலீஷ்ல சொல்றீங்க. என்ன வெளிநாட்டுக்காரன் ஆக்கினது நீங்க தானே? ஓ, நல்ல தம்பிக்கிட்ட உங்களை வெளிநாட்டுக்காரன் சொன்னனே, அதை சொல்றீங்களா? அதான் அதான். ஏன் சீச்சே, நம்ம கடத்தி வச்சிருந்த இடத்துல நல்ல தம்பியை காணமே, எங்க சீச்சே வச்சிருக்கீங்க? இடத்த மாத்திட்டீங்களா? இல்ல உங்ககிட்ட இருந்து அவன் தப்பிச்சுட்டானா? தப்பிச்சிருந்தா இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருப்பேனா? துன்பம் வர்றப்போ சிரிங்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல, இது அந்த மாதிரி சிரிப்போன்னு நினைச்சேன். அப்போ நல்ல தம்பி தப்பிக்கலையா? என்கிட்ட ஒருத்தன் மாட்டுனா தப்பிக்க முடியாத சிங்கப்பெருமாள். கழுத்து கழுத்து சீச்சே. ஓ, ஐம் சாரி, ஐம் சாரி. ஏன் சீச்சே, யானை வாயில போன கரும்பும் உங்ககிட்ட மாட்டின ஆளும் ஒண்ணு, கரெக்டா? இது இது நான் என் மாமா சார் கிட்ட சொன்னதாச்சே, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் முகத்தை பார்த்தாவே சொல்லுவேன்ல. சரி, அப்போ நல்ல தம்பி எங்க இருக்கான்னு முகத்தை பார்த்து சொல்லுங்க. அது உங்க முகத்தை பார்த்தா சொல்ல முடியாது, அவன் முகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரி வாங்க சீச்சே, நல்ல தம்பி போய் பார்க்கலாம். அவனை எதுக்கு நீங்க பார்க்கணும்? வந்ததுக்கு பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போயிடுறேன். அவனை புடிச்சு கொடுத்ததோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அவனை பார்க்கணும்னா போயிடுங்க. அவனை பார்க்க போக சொல்றீங்களா இல்ல வெளியே போக சொல்றீங்களா சீச்சே? தமிழ்ல தானே சொன்னேன். நீங்க வெளிநாட்டுக்காரராச்சே, இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். அவங்கிட்ட நாம ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி அவனோட பிசினஸ் சீக்ரெட்லாம் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் சீச்சே. வேண்டாம் வேண்டாம், நான் மட்டும் பிசினஸ் சீக்ரெட்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அவன் சொல்லலன்னா நாக்கு இருக்காது. யாருக்கு? உங்களுக்கா? நல்ல தம்பிக்கு. என்ன சீச்சே பாஸ் மாதிரி கை தட்டுறீங்க? நான் தான் பாஸ். நான் மட்டும் தான் பாஸ் இனிமே. என்ன வெளியூர் கிளம்பிட்டீங்களா? ஜோக் அடிக்காதீங்க. நல்ல தம்பியை புடிச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரிவார்ட். பிடிங்க, வெயிட் அதிகமா இருக்கு. விசுவாசத்துக்கு கூலி கொடுக்குறீங்களா சீச்சே? நீங்க வேற யாருக்கும் விசுவாசமா இருக்க கூடாது, அதுக்கு கூலி கொடுத்துருக்கேன். என்ன நம்பலையா சீச்சே? நான் என் நிழலையே நம்புறதில்ல. ஜெயிக்கிற வரைக்கும் கூட்டணி, ஜெயிச்ச பண்ணால தனியாச்சியா? விடமாட்டேன் சீச்சே. நீங்க நல்ல தம்பிய மண்ணுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாலும் சரி, வெளியே கொண்டு வருவேன். உங்களை என் காலடியில விழ வைப்பேன். சிங்கப்பெருமாள் அப்படின்னு வேற ஆளா தான் சொல்லியிருப்பான், ஆனா நான் சொல்ல மாட்டேன். அது
எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கல்ல. சிங்கப்பெருமாள், உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்கணும். அப்போ நம்ம கூட்டணி தொடரும் சொல்றீங்களா? தொடரும். ஆனா நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா போதும். சீச்சே, நான் இத மாதிரி பல பேருக்கு பல பெட்டி கொடுத்துருக்கேன். நீங்க எனக்கு பெட்டி கொடுக்குறீங்க. நான் ஏன் இத வாங்கினேன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு பணம் வேணும். இல்ல, அப்ப கொடுங்க. கொடுக்க மாட்டேன். ஏன்? உங்க ஞாபகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும்ல, அதுக்கு தான். அப்போ வரட்டுமா? வழக்கம் போல வணக்கம் போட்டு போவேன். இப்ப போட முடியாது, கையில பொட்டி இருக்கு. சலாம் போடலாமே. வலது கையில பொட்டி இருக்குல்ல, வந்து போடுறேன். செல்வம் சார், அவர் எங்க போறாரு, அவர் யாரை மீட் பண்றாரு, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதானே சார்? கரெக்ட். போடா. என்னடா எங்க பார்த்தாலும் கலர் பேப்பர் பலூனா இருக்கு, என்ன விசேஷம்? அது சஸ்பென்ஸ். போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. தலை சும்மா இருந்தாலும் வால் ஆடிக்கிட்டே இருக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க சும்மா இருந்தாலும் இவ பேசிக்கிட்டே இருக்காள, என்ன செய்யலாம்? வாழை இழுத்து வச்சு ஒட்ட நறுக்கணும். அப்படி சொல்லு. உதய், அத்தைய கூப்பிடுங்களேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போய் கூட்டிட்டு வாங்க. போங்க போங்க. மா, யார கூப்பிட்ட? உங்களதாம்மா. ஓ, வேற யாரையும் அம்மான்னு கூப்பிட்டியான்னு பார்த்தேன். ஒரே வீட்டில் இருக்கோம், ஆனா என் அம்மான்னு கூப்பிட்டு 5 நாள் ஆச்சு. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. என் பிள்ளைக்கு பேர் வைக்க போறோம். உன் பிள்ளைக்கு? ஏன், உங்க பேத்திக்கு பேர் வைக்க போறோம்னு சொன்னா என்ன உன் சொத்து குறைஞ்சிடுமா? நீங்க தாம்மா பேர் வைக்கணும். அது இப்பதான் சொல்றேன், முதல்ல சொல்ல மாட்டியா? எல்லாமே உங்க இஷ்டமாச்சு. சரி போ, வரேன். சரிம்மா. அத்தை என்ன சொன்னாங்க உதய்? வரேன்னு சொன்னாங்க. அப்பாடா. என்னடா உதய் அவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டு வரான்? அதானப்பா, உதய என்ன பேசான்னு தெரியலையே. ம், கலை, நீ உங்க அம்மாட்ட போய் ஏதாவது பேசிட்டு வா. இல்லைன்னா அவனுக்கு மட்டும் தான் பாசம் இருக்கு, உனக்கு இல்லைன்னு நினைச்சிருவாங்க. போ. அதான் இல்லாம பண்ணிட்டேமே. என்னப்பா சொல்ற? இல்ல, கலை நம்ம குடும்பத்து மேல பாசம் வச்சிருக்கான்னு சொல்ல வந்தேன். என்ன வீட்ல இந்த பக்கம் தான் டெக்கரேட் பண்ணிருக்கீங்க, அந்த பக்கம் விட்டுட்டீங்க? இது எங்க ஏரியா, அவங்க ஏரியாவில் அவங்க பண்ணியிருக்காங்க. எங்க ஏரியாவில் நாங்கள் பர்மிஷன் கொடுக்கல. ஓ, நல்ல காரியத்துக்கு கூட ஒன்னா கலந்துக்க மாட்டீங்களா? அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கீங்க. என்ன நல்ல காரியம்னு எங்க கிட்ட எதுவும் சொல்லலாமா? சொல்லலையா? சொல்லலம்மா. ஏன் சொல்லல? செல்வராணி தான். சரி, குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? ஓ, பேரு வைக்கிற ஃபங்க்ஷனா? இதான் அந்த முட்டைக்கணி சஸ்பென்ஸ்னு சொன்னா. சொல்லப்பா, அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவன். ம், உங்க பேர் தாம்மா. ஏன் பேரா? அதெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது பேர் வைங்க. ஆ கரெக்ட்மா. உங்க பேர் வேண்டாம், வேற பேர் சொல்லுங்க. நீங்க நீங்க வேற ஏதாவது பேர் சொல்லுங்க. எங்க குடும்பத்துல பிறந்த குழந்தைக்கு பெரியவங்க பேரை தான் வைப்பாங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தா தாத்தாவோட பேரையும், பொம்பளை பிள்ளையா இருந்தா பாட்டியோட பேரையும் தான் வைப்பாங்க.
வாழ்க்கையில நான் நிறைய வேதனைப்பட்டுட்டேன். நான் பட்ட வேதனை இந்த குழந்தை பட வேண்டாம். நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும். என் பேரை வைக்க வேண்டாம், வேற பேரை வைக்க. அட என்னங்க நீங்க, உங்களுக்கு இடையில வந்த கஷ்டத்தையும் வேதனையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்க பேரையும் புகழையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அவ்வளவு ஏன், உதய்க்கு செல்வராணிய பொண்ணு கேட்டு வரும்போது கூட நான் தான் பையன் ஒரு மாதிரியா இருக்கானே, நல்லவனா கெட்டவனான்னு சந்தேகமா கேட்டேன். அதுக்கு என் புருஷன் என்ன தெரியுமா சொன்னாரு? அவங்க செந்தமிழ் அரசியோட பையன், அந்த ஒரு தகுதியே போதும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு உங்க மேல மதிப்பும் மரியாதை நாங்க வச்சிருக்கோம்ல. நீங்க வேலை வேண்டான்னு சொன்னாலும் மறுபடியும் உங்களை ஜாயின் பண்ணுங்கன்னு கம்பல் பண்ணாங்கல்ல, அந்த அளவுக்கு பேர் வாங்கிருக்கீங்கல்ல நீங்க. அவ்வளவு நாங்கெல்லாம் மார்க்கெட் போகும்போது அங்க இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அதோ செந்தமிழ் அரசி மேடமோட சொந்தக்காரங்க போறாங்கன்னு எல்லாரும் பெருமையா சொல்றாங்க. உங்க மேல எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அவ்வளவு பெண்களுக்கே பெருமை தேடி தந்தவங்க நீங்கன்னு சொல்றாங்கல்ல. வெளியில எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளதான் நீங்க யாரும் மதிக்க மாட்டேன்றீங்க. சரி, என் பேரே வைக்கிறேன். குழந்தைய கொடுங்க. செந்தமிழ் அரசி, செந்தமிழ் அரசி, செந்தமிழ் அரசி. சூப்பரா இருக்கா. எவ்வளவு பவுன் தேரும் தெரியல. நல்லா இருக்குல்ல. நம்மளும் பண்றோம். நம்ம ஒன்னும் அவங்களோட குறைஞ்சவங்க இல்ல. பெரிய போலீஸ் அதிகாரியா வரணும், சரியா? ஓ, அழக்கூடாது. பாப்பாக்கு பசி போல இருக்கு. அரசிக்கு பசிக்குதா? முட்டுக்குன்னு சம்பந்தியமாவும் உருக வச்சுட்டா. ஏயா, நமக்கு இந்த ஐடியா வராம போச்சே. உன் மூளைக்கு நாலு சக்கரத்தை மாட்டு, வேகமா போகும். சுமார், இவங்க என்ன மொத்த வீட்டை சுருட்டுறதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ணா நாம விட்டுருவோமா? நாம இதுக்கு இருக்கோம். அண்ணி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சமையல் சூப்பரா இருக்கும். நீ கவலையே படாத. அசத்து அசத்துன்னு அசத்துறேன் பாரு. அண்ணி, எனக்கு ஒரு டவுட். சொல்லு சொல்லு. அத்தை போட்ட செயின் எத்தனை பவுன் இருக்கும்? இருக்குப்பா, ஒரு 5 பவுன் இருக்கும். 5 பவுனா? அப்பா, என் குழந்தை கொடுத்து வச்சிருக்கா. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. என்ன, உங்க அம்மா என் குழந்தைக்கு அவங்க பேரை வைக்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, சந்தோஷப்படாம வேற? அதை விட பெரிய சந்தோஷம், இவ்ளோ பெரிய செயின் உங்க அத்தை குழந்தை கழுத்துல மாட்டினதான். இருந்தாலும் உங்க அத்தைக்கு ரொம்ப பெரிய மனசுடி. நிஜமாவே அம்மா பேரை வச்ச சந்தோஷமா இல்ல அம்மாவை கவுத்த சந்தோஷமா? ஏய், யார கவுத்தாங்க? கலை, உன் பேச்சு ஓவரா போயிட்டு இருக்கு. வேண்டாம், அவ்வளவுதான் உனக்கு. அம்மாடி, உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? நானும் நல்லாவே பேசுவேன். நீ சிட்டில பிறந்து வளர்ந்துவ, வழ வழ கொழ கொழன்னு தான் பேச தெரியும். நான் கிராமத்துக்காரி. நான் பேசுனேன்னு வச்சுக்கோ, எல்லாமே நாரி போயிடும். ஜாக்கிரதை. என்ன நாரிடும்? எல்லாமே நாரிடும். ஆமா, ஏமாத்தி பழைக்கிறது ஒரு பழப்பா? இதுல பேச்சு வேற. ஏய், யாரு யாரை ஏமாத்தந்து? அண்ணி, நீங்க கவனிங்க அண்ணி. என்ன ஓவரா ஏமாத்தி பழிச்சிட்டோன்னு சொல்ற? அதை விடு. அப்பல இருந்து என்னமோ எங்க அம்மான்னு பீத்திக்கிற. உனக்கு மட்டும்தான் அம்மாவா? என் புருஷனுக்கு அவங்க அம்மா தான். நான் செயினை வாங்கினது கூட தப்புன்னு சொல்லல. ஆனா எங்க அம்மா பேரை வச்சாதான் அவங்க கொடுப்பாங்கன்னு பிளான் போட்டு வச்சுங்க பாருங்க. அதுதான் நீங்க ஏமாத்துனது தப்புன்னு சொல்றேன். இது நாடிது வம்பா போச்சு. செந்தமிழ் அரசின்னு எட்டே எழுத்துல இருக்கிற ஒரு பேரு, இத வைக்கிறதுக்கு பெருசா தங்கமலை ரகசியங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தோமா. என்னடே பேசுற? ஏதோ செல்வராணி குடும்ப பாரம்பரியம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தா, நான் தான் உங்க அத்தை பேரை வைடி அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். பெரியவங்க பேரை தான் வைக்கணும்னா ஏன் அண்ணியோட அம்மா பேரை வைக்க வேண்டியதானே? இல்ல இவங்க பாட்டி பேரை வைக்க வேண்டியதானே? ஓ, தாராளமா வைக்கலாமே. அம்மாடியா, உங்க அம்மா பேரை கொஞ்சம் எடுத்து விடு. அவ சொல்ல மாட்டா, நானே சொல்றேன். இவங்க அம்மா பேர் என்ன தெரியுமா?
அருக்காணி 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 அதான். இவங்க பாட்டி பேரு கருப்பாய். இந்த 2 பேரையும் குழந்தை பேருக்கு வச்சா பேரு வைக்கும் போதே குழந்தை வீலுன்னு கத்தும். அதனாலதான் கொஞ்சம் மாடர்னா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழ் அரசி அப்படின்னு பேர் வச்சா. இது ஒரு தப்பா? தர்மா, உனக்கு வேணும்னா உன் குடும்பத்து சைடுல உன் குழந்தைக்கு பேர் ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. அண்ணி, எனக்கு ஒரு டவுட். இவளுக்கு பிறந்ததோ பையன், இவங்க குடும்பத்து சைடுல வேற பேரை வைக்கணும்ன்றீங்க. ஒருத்தன் வீணா போனவன், இன்னொருத்தன் நாத்தம் புடிச்சவன். கொஞ்சம் உருப்படியா இருக்கிறது அந்த உடுக்க தான். அப்ப இந்த உடுக்க பேரை வைக்க சொல்றீங்க? ஆடி இன்னத்துக்குடி உடுக்க வச்சிருக்கிற ஒரு பேரை கொண்டு போய் வைக்கணும். பேசாம உடுக்க அப்படின்னு ஷார்ட்டா வைக்கலாம்ல. பேரை கொஞ்சம் கூப்பிட்டு பாரு. உடுக்க உடுக்க நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ, என்ன உங்களுக்கு தான் கேலி பண்ண தெரியும் நக்கல் பண்ண தெரியும்ன்ற நினைப்பா? ஐயோ, இது பாருடி அநியாயமா கிடக்கு. நான் ஏதோ நல்லது பண்ணமே அப்படின்னு உன் பிள்ளைக்கு ஒரு ஷார்ட்டா ஸ்வீட்டா ஒரு பேரை சொன்னா அதுக்கு போய் கெடுக்கிறதுன்னு அர்த்தமா? ஐயோ, இனிமேட்டு யாருக்குமே ஐடியாவே கொடுக்க கூடாதுமா. நீ நல்லதுக்கே காலம் இல்ல. நீ உங்களுக்கு எதுக்கு நீ இந்த பொல்லாப்பெல்லாம்? ஆமா செல்வராணி, அதனாலதான் நான் உனக்கு மட்டும் ஐடியா கொடுக்கறேன். சரி அதெல்லாம் விடு. நாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ல, அதனால உனக்கு நானு பாயாசம் அப்புறம் கோதுமை அல்வா 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 கிண்டி தட்டுமா? கிண்டுங்க அண்ணி, நல்லா கிண்டுங்க அண்ணி. சரி போனா போட்டோம். பாவமா இருக்கா இவளுக்கும் கண்ணனுக்கும். தோ ஒரே ஒரு டம்ளர்ல பாயாசம் குடுக்கறேன். குடுக்கணுமா? சரி குடுக்கலாம். பார்த்தா சுண்டலி மாதிரி இருந்துக்கிட்டு இந்த வீட்ல பெருச்சாலித்தனம் பண்றியா? என்னடி வார்த்தைலாம் ரொம்ப ஓவரா போகுது? ஆமாடி ஆமா, நான் பெருச்சாலிதான். இந்த வீட்டுக்குள்ள பூந்துருக்க யாரார எப்பப்போ எப்படி எப்படி கவுக்கணும், பள்ளம் தோண்டி குழி பறிக்கணும்னு எனக்கும் தெரியும். பாத்துக்கிட்டே இரு. வேற ஒண்ணும் இல்ல செல்வராணி, உன் பொண்ணுக்கு செயின போட்டாங்கல்ல அந்த பொறாம. ஏண்டி அம்மா, இவ்ளோ பெரிய வீட்டுல பிறந்திருக்கியே, உனக்கு எப்படி அந்த பொறாம புத்தி வந்தது? வந்திருக்கும் வந்திருக்கும். இவ அந்த உடுக்கடிக்கிற ஃபேமிலில போய் பூந்திருக்கால, அதனாலதான் இவளுக்கும் அந்த உடுக்க புத்தியே வந்திருக்கு. ஆமா அண்ணி, ரொம்ப பேசுறாங்க இவங்க. ஏய், யார் ரொம்ப பேசுறாங்க? யார் ரொம்ப பேசுறாங்க? நீ தானே இங்க வழிக்கு வந்த, நாங்க உன் பேச்சுக்கு வந்தோமா? அப்போ இவங்க என்ன பேசினாலும் நீங்க கண்டிக்கவே மாட்டீங்களா? கத்துறத நிறுத்து, கொஞ்சம் மெதுவா பேசு. சும்மா நீ வேணா உங்க அம்மா கிட்ட போய் என் பையனுக்கு செயினை போட்டு விடுங்கன்னு போய் கேளு. அதை விட்டு எங்க கிட்ட வர? அண்ணி, ஒரு ஐடியா அண்ணி. அவன் மாமனார் இருக்காரு, அவர்கிட்ட அந்த உடுக்க இருக்குமே உடுக்க, அதை எடுத்து உன் குழந்தை கழுத்துல மாட்டேன். அழகா இருக்கும் உன் குழந்தை. எனக்கு ஒரு சந்தேகம். உடுக்க அவ்வளோ பெருசா இருக்கு, இந்த குழந்தை தம்மா தூண்டு இருக்கு. உடுக்கிய கழுத்துல மாட்டினா குழந்தை தெரியாம போயிடாது? அதெல்லாம் நமக்கு எதுக்கு அண்ணி? அவங்க குழந்தை அவங்க ஏதோ பாத்துக்க போறாங்க. நம்ம வேலையை கவனிப்போம். பாயசம் எல்லாம் பண்ணணும். ஸ்பெஷலா இருக்கணும், டேஸ்டியா இருக்கணும். சூப்பரா அல்வா கிண்டுவோம்பா, பாத்துக்கிட்டே இரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.